நீட்டுக்கு ரிப்பீட் பண்ணுற மாணவர்களுக்கு எல்லா டைமிலும் எல்லா நாளிலும் எல்லா சீசனிலும் ஒரே மாதிரி படிப்பு முன்னாடி கொண்டு போக முடியுமா? கண்டிப்பாக அது முடியாது. அது எந்த ஒரு மனிதனுக்கும் அப்படிதான். நீட் ரிப்பீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிற டவுன் ஆகிற ஒரு டைம் தான் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள். அந்த டயத்தில் நிறைய பேர் டவுன் ஆகும், சோர்ந்து போகும், என்னால் படிக்க முடியல, முன்னாடி போக முடியல, அப்படிப்பட்ட சிந்தனைகள் அவங்களுக்கு வரும். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாக தான் படிச்சுட்டு இருக்குல்ல, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 மாதம் ஆயிருக்கும், இல்லைன்னா 2-3 மாதம் ஆயிருக்கும். அப்படி ப்ரிப்பரேஷன் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க தனியாக படிச்சுட்டு இருக்கிறதுனால வேகமாக டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ்கள் உண்டு. இனி ஏதாவது பயிற்சி மையங்களில் படிச்சுட்டு இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கும் போர்ஷன்ஸ் எல்லாமே 90% முடிஞ்சிட்டு இருக்கிற டைமில், படிப்பும் எக்ஸாமும் அதோட பீக்கிലേക്ക് வந்துட்டு இருக்கிற டைமில் ஒரு சின்ன ஒரு டென்ஷன் வர வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த மாதிரி ஸ்கோர் வராமல் இருக்கும்போது நெகட்டிவ் சிந்தனைகள் நமது மனசில் வந்துட்டு இருக்கும். நிறைய வாட்டி படித்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும்போது வெக்ஸ் ஆகுறது சகஜம்தான். அதில் நம்ம யாருமே டென்ஷனாக தேவையில்லை. அது மட்டும் இல்லை, என்னோட அன்பான மாணவர்கள் புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீட் ப்ரிப்பரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வெக்ஸ் ஆகிற டைம் தான் இந்த ஒரு சீசன். நம்ம ஜூனில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது மெதுவாக அது டவுன் ஆகி வருன ஒரு சீசன் நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அது ஜனவரி ஆகும்போது ஜனவரிக்கு அப்புறம் மறுபடியும் முன்னேறி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சோர்ந்து போனாலும், அதாவது படிப்புக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் வந்தாலும், நினைச்ச மாதிரி படிப்பு முன்னாடி போகலாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தாலும், நிறைய வாட்டி ஷெட்யூல் போட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த ஷெட்யூல் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படிப்பட்ட ஒரு நினைவு இருந்தாலும், சிந்தனை இருந்தாலும், நம்ம இது விட்டு பின்வாங்கக்கூடாது. நம்ம புரிய வேண்டிய விஷயம் அதுதான். சாப்டர்ஸ் டெய்லி போயிட்டு இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம் சிஸ்டம் ஆகும்போது, நார்மலி எல்லா பயிற்சி மையங்களும் அப்படிதான். ஜால் நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம சாப்டர்ஸும் எடுக்கும், அதுக்கிடையில் படிக்கிறதுக்கும் டைம் கொடுத்து ஸ்டடி கேம்புடன் தான் முன்னாடி போயிட்டு இருக்கு. அதனால் ஜால் நீட் அகாடமி படிக்கிற பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் வெக்ஸ் ஆகுறது ரொம்ப 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 கம்மி தான். ஆனால் நிறைய பயிற்சி மையங்களில் வேலை பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நெகட்டிவ் சிந்தனைகள் வந்துட்டு இருக்கும். அதாவது பிசாசு அட்டாக் பண்ணுற டைம் தான் அது. அதையும் தாண்டி கொஞ்சம் வெக்ஸ் ஆகலாம், பரவாயில்ல, கொஞ்சம் டவுன் ஆகலாம், பரவாயில்ல, ஆனாலும் நான் சரியாய் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. உனக்கு டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணும் அப்படிப்பட்ட அந்த ஒரு கனவு அது விடாமல், அது அணைந்து போகாமல் அப்படியே நீங்க கீப் பண்ணி கொண்டு போகும்னா, இந்த ஒரு நாள் தாண்டி நீங்க ஜனவரி, பிப்ரவரியில் கிட்ட வரும்போது இந்த ஒரு சூழ்நிலைக்கு மாற்றம் கண்டிப்பா வரும். நீட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குற ஒரு டைம் வரும்போது சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபியூவலிங் நடக்கும். அதாவது கொஞ்சம் கூட ஒரு ஆர்வம் அதிகமாக வரும். இந்த ஒரு பள்ளத்தில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, இனி என்னால் முடியாதுன்னு முடிவெடுத்தவர்களை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவான ஒரு சூழ்நிலையிലേക്ക് அவங்களை கொண்டு போகும். ரிப்பீட் பண்றவங்களா இருந்தாலும், ரீரிப்பீட் பண்றவங்களா இருந்தாலும், 3வது வருஷம் படிக்கிறவங்களா இருந்தாலும் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு ஒரு வெக்ஸ் ஆகிற ஃபீலிங் இந்த ஒரு சீசன்ல வரும். இது சீசனோட ஒரு பிரச்சனை கூட தான். நமக்கு தெரியும்ல, நவம்பர், டிசம்பர்னு சொல்றது நல்ல குளிருள்ள காலம்தான். குளிர்காலத்தில் படிக்கிறது ரொம்ப 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 ഒരു കഷ്ടமான ഫീലിംഗ് കൊടുക്കും. அதிகாலையிலே எழும்பி படித்து ப்ராக்டிஸ் ஆய ஆள்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாசத்திலே இந்த குளிரும் மழையும் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு அதிகாலையில் எழும்புறதுக்கு சோம்பேறித்தனம் வரும். காலையிலே போர்வை மூடி நல்லா தூங்குறது எவ்வளவு அழகா இருக்கும், அதுவும் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில். அப்போ அது அதோட ஒரு பிரச்சனை மட்டும்தான், சீசனல் ப்ராப்ளம் மட்டும்தான். இது கண்டிப்பா வரதான் செய்யும். அதுக்காக யாருமே பயப்படாதீங்க. நான் சொல்லிட்டேன்ல, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு ஹாஸ்டல் நிறுத்தி வீட்டில் போயிட்டு இனி நல்லா படிக்கலாம் அப்படி ஒரு சிந்தனை வரும். இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க என்ன யோசிப்பாங்க, சாப்டர்ஸ் எல்லாம் நிறைய முடிஞ்சு, நிறைய இன்னும் படிக்கிறதுக்கு எனக்கு உண்டு, நிறைய பெண்டிங் போர்ஷன்ஸ் உண்டு, பெண்டிங் போர்ஷன்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணணும், அது தனியா படிச்சால் தான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான சிந்தனை பிசாசு அவங்கள மனசில் கொண்டு வரும். ஆனா அந்த ஒரு சிந்தனையை கண்டிப்பா நீங்க தோக்கடிச்சே ஆகணும். നമുക്കൊരു ഗോൾ ഇരിക്കില്ല, அந்த ஒரு லட்சியம் இருக்குல்ல, நமக்கு ஸ்டெத்தஸ்கோப் எடுக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், கண்டிப்பா அதுக்கிட்ட நம்ம வந்தே ஆகணும். அது வரணும்னா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நம்ம அது விட்டு அதையும் தாண்டி அதை தோக்கடிச்சு வெளியே வரணும். பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க, என்னால் முடியும்னு நம்புங்க,
இது ஒரு சீசனல் ப்ராப்ளம் மட்டும்னு நினச்சிக்கோங்க. ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற டைமில் உங்களுக்கு தெரியும், ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் தான் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மார்க்கு கம்மியாகிறது. குவார்டர்லிக்கு நல்ல மார்க்கு கிடைச்சிருக்கும், ஹாஃப் இயர்லிக்கு அதை விட மார்க்கு கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் ஃபைனல் எக்ஸாம் வரும்போது அது ரெண்டையும் விட மார்க்கு அதிகமாகிறதும் சரித்திரம் தான். அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ஸுடன் நீங்கள் தைரியமாக முன்னாடி போங்க. சோர்ந்து போகக்கூடாது. இக்கரைக்கு அக்கறை பச்சா அப்படி ஒரு சொல்லு நீங்கள் கேட்டிருக்கும். ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறவங்களுக்கு வீட்டு போய் படிக்கணும்னு எண்ணம் வரும். வீட்டு போய் படிக்கிறவங்களுக்கு இனி தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு எண்ணம் வரும். தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறவருக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க விளையாட்டுத்தனமாக நடக்கிறது ஸ்டார்ட் ஆகும். இப்படி எல்லாம் நடக்கிறது இந்த ஒரு சீசனோட ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான். அதில் நீங்கள் யாருமே பயப்படாதீங்க. அதையும் தோக்கடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம பேருக்கு முன்னாடி டாக்டர் வரணும், அது வந்தே ஆகணும். அந்த ஒரு முடிவில் ஒரு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாதீங்க. உங்கள் அன்போடு ஜால்.